ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe After Effectsல ஒரு பொசிஷன் ஆஃப் அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டெக்ஸ்ட் டூல் எடுத்து டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பொசிஷன் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, பொசிஷன் ஆஃப் அனிமேஷனை டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அலைன்மெண்ட் பேனல்ல வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்டர் அலைன் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை அப்படி டிராப் டவுன் பண்ணிக்கிறேன். டிராப் டவுன் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அனிமேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல பொசிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் செலக்டர் 1க்கு கீழே பொசிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். இப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல ஒரு வேல்யூ கொடுத்து நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்ல மூவ் ஆகும். இதே வந்து ஒய் ஆக்சஸ்ல நீங்க ஒரு வேல்யூ கொடுத்து இது பண்ணீங்கன்னா ஒய் ஆக்சஸ்ல மூவ் ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் செக் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒய் ஆக்சஸ் தான் தேவைப்படுது. ஸோ அதனால நான் ஒய் ஆக்சஸ்ல இந்த இடத்துல ஒரு 150 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனிமேட்டர் 1க்கு நேரம் ஆட் என்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஒப்பாசிட்டிக்கு 100% இருக்கும். ஸோ இந்த 100% நான் 0% நான் கொடுத்துக்கிறேன். 0 கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். ஒப்பாசிட்டி 0% அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபுல்லா ஹைட் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் செலக்டர் 1 டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா 0% இருக்கும். இந்த டைம் இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் டாகுல் அனிமேஷனை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். ரெண்டாவது செகண்ட்ல டைம் இண்டிகேட்டரை வச்சுட்டு இந்த இடத்துல 0% அப்படின்றது 100 நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்றேன். ப்ளே பண்றதுக்கு ப்ரீவியூ பேனலுக்கு வரேன். ப்ரீவியூ பேனல்ல என்னுடைய டைம் இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிளே அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை நான் பிளே பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஆஃப் அனிமேஷன் நடக்கும். இதையே நம்ம வேர்ட் வைஸ் பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை நம்ம ஸ்டாப் கொடுத்துக்கலாம். ஸ்டாப் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸை டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஸ்ட் ஆனுக்கு நேரம் டிஃபால்ட்டா கேரக்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் டிராப் டவுன் பண்ணிட்டு வேர்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வேர்ட்ஸ் வைஸா பொசிஷன் ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரீவியூ பேனல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நான் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா வேர்ட் வைஸா பொசிஷன் ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். கைஸ், இந்த பொசிஷன் ஆஃப் அனிமேஷனை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு காம்போசிஷன்ல டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணதை ஜஸ்ட் நம்ம அலைன் பேனலை ஓபன் பண்ணி அலைன் பண்ணிக்கிறோம். அடுத்து டெக்ஸ்ட் லேயரை டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட்ல அனிமேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனிமேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பொசிஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரேஞ்ச் செலக்டர் 1க்கு கீழே பொசிஷனுக்கு நேரா எக்ஸ் ஒய் 2 ஆக்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒய் ஆக்சஸை செலக்ட் பண்ணிட்டு 150 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்கணும். அடுத்து அனிமேட்டர் 1க்கு நேரா ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஆடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டா ஒப்பாசிட்டி வந்து 100% இருக்கும். அதை 0% அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எல்லாமே ஹைட் ஆயிருக்கும். பொசிஷனுக்கு மேல ரேஞ்ச் செலக்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேஞ்ச் செலக்டரை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்ட்ல டிஃபால்ட்டா 0% இருக்கும். இப்போ டைம் இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சுட்டு அந்த ஸ்டார்ட் டாகுல் அனிமேஷனை ஆன் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்முடைய டைம் இண்டிகேட்டரை 2வது செகண்ட்ல வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட்டை 100% கொடுத்தோம் அப்படின்னா 2வது செகண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். இதுக்கடுத்து நம்மளுடைய அனிமேஷனை ப்ரிவியூ பார்க்கலாம். ப்ரிவியூ பார்க்கறதுக்கு ப்ரிவியூ பேனல்ல ஓபன் பண்ணி ஜஸ்ட் பிளே பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய பொசிஷன் ஆஃப் அனிமேஷன் நடக்கிறத பார்க்கலாம். இந்த பொசிஷன் ஆஃப் அனிமேஷனை நம்ம கேரக்டர் வைஸா டிஃபால்ட்டா நடக்கும். இந்த கேரக்டர் வைஸ் வேண்டாம், நமக்கு வேர்ட் வைஸா வந்து பொசிஷன் ஆஃப் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரேஞ்ச் செலக்டர் கீழே அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேரா டிஃபால்ட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கேரக்டர்ஸை நீங்க டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேர்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் வைஸ்ல பொசிஷன் ஆஃப் அனிமேஷன் நடக்கிறதா பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.